இது இது வந்து எங்கட விட்டு இருக்கிற நாய்க்குட்டி உண்டு. சரியான சொல்லு கேட்காது, அடம் பிடிக்கும். கல்லன் எல்லாம் இருந்தால் கடிக்காது. அப்படியே கல்லன் களை எடுத்துகிட்டு போக வேண்டியான். அது சும்மா தான் நிற்கும் இந்த நாய். அப்படியான நாய் தான், குளிக்க மாட்டேச்சு. என்ன பதிவு போட போகிறேன்னு சொன்னேன் இன்றைக்கு நான். இலங்கையிலேயே முதல் முதல் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அம்மி உண்டு. அதாவது இலங்கையில் பெரிய அம்மின்றதை விட உலகத்திலே பெரிய அம்மி. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியலை. அந்த அம்மியை நான் உங்களுக்கு அடுத்த கட்ட இதுக்கு பிறகு வர பின் வீடியோவில் நான் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கு நான் போட்டிருப்பேன் அந்த அம்மியை. இந்த வீடியோவை நான் பார்த்த பிறகு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. வீடியோ பாருங்கள், பின்னுக்கு நான் அதில் அம்மியில் எப்படி இருக்குது அந்த அம்மி, எவ்வளோ பெரிய அம்மின்றதை நான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன். அதை நான் பின்னால் போடுறேன். நீங்கள் இப்படி ஒரு அம்மியை நீங்கள் பார்த்துறீங்களான்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் பார்க்கல, தான் ஃபஸ்ட் டைம். அது வந்து திருவோணமலையில் இருக்குது, தம்பலாகம்ன்ற இடத்துல இருக்குது. நானும் இது வரைக்கும் யூடியூப்பில் நான் சர்ச் பண்ணி பார்த்தளவில் அப்படி ஒரு அம்மியை நான் காணலை. அது ரியலாக இருக்கோ இல்லை டூப்ளிகேட்டாக இருக்கலாம். ஆனால் இது உண்மையாக எத்தனையோ நூற்றாண்டுக்கு போது, அதாவது ஆயிரக்கணக்கான நூற்றாண்டுக்கு போது இது கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்து அந்த குளத்துக்குள்ளே இந்த எடுத்து வழியால் வச்சுருக்கு அந்த அம்மியை. அந்த அம்மியில் வந்து குளவி இல்லை, அந்த அம்மிக்கு அரைக்கக்கூடிய குளவி இல்லை, அம்மி மட்டும்தான் இருக்குது. இந்த ஓடிட்டு இருந்தேன் நான், இந்த பின்னால் ஓடுது பார்த்தீங்களா, கல்யாணம் பிடிக்க தான் போகுது. அந்த அம்மி இது வரைக்கும் நான் பார்க்கல, ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்கேன். அதால் தான் அந்த வீடியோ நான் எடுத்தேன். அது நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நான் லைவாகவே அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். அது நீங்கள் கொஞ்சம் பொறுத்துன்னு தான் அந்த வீடியோ பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய அம்மியை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களோ எனக்கு தெரியாது. சில குட்டி குட்டி இடங்கள் அப்படி இருக்கும், நம்மளுக்கே தெரியாத வித்தியாசமான அற்புதமான விஷயங்கள். அதை கண்டிப்பாக நீங்கள் அன்றைக்கி பார்த்தே ஆகணும். பாருங்கள், அப்படி அம்மி இருக்குது இப்படி வேறு கூட ஊரில் எங்கேயாவது இடங்களில் இருக்குன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு அவ்வளோ பெருசாக கதைக்கலாம் தெரியாது, ஏதோ நான் தெரிஞ்சே நான் கதைக்கிறேன். நீங்கள் ஒரு கதை பாருங்கள், நான் உங்களுக்கு அதை நான் போடுறேன், நீங்கள் ஒரு கண்டிப்பாக பாருங்கள்.